ஹாய் நண்பா நண்பீஸ். நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க போடுற கன்டென்ட்‌டுக்கு ப்ராப்பரான ரெவென்யூ கிடைக்கும். இந்த காலத்தில யூடியூப் சேனலுக்கு பஞ்சமே இல்லாம போச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் சேனல் ஆரம்பிச்சாலும், போடுற கன்டென்ட் வந்து குவாலிட்டியாவும், யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா தான் அந்த கன்டென்ட் ரீச் ஆகும். கன்டென்ட்‌ல நெறைய விதமான கன்டென்ட் இருக்கு. ஒவ்வொரு கன்டென்ட்‌டுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெவென்யூ மாடல் மாறும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப டெக்னாலஜி, கேட்ஜெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கன்டென்ட் நீங்க பப்ளிஷ் பண்றீங்கன்னா, குளோபல் லெவல்ல ஒரு ரேட்டிங் இருக்கு. இந்தியா லெவல்ல ஒரு ரேட்டிங் இருக்கு. அதாவது நீங்க இந்தியால பப்ளிஷ் பண்ற வீடியோவ குளோபல் லெவல்ல அதாவது வெளிநாட்ல இருக்கவங்கலாம் பார்க்குறாங்கன்னா, அதுக்கான ரெவென்யூ மாடல் மாறும். இது மாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எங்கேருந்து வியூவர்ஸ் பார்க்குறாங்க. இத பேஸ் பண்ணியும் எவ்வளோ வீடியோ பார்க்குறாங்க, எத்தனை பேர் உங்க வீடியோவ லைக்ஸ் பண்றாங்க, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, எந்த அளவுக்கு உங்க வீடியோ என்கேஜிங்கா இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பர்ட்டிகுலர் வீடியோவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். இந்த ரெவென்யூ ஜெனரேட் பண்ணதுக்கு பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஎம் ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்றாங்க. சிபிஎம்னா என்னன்னா, காஸ்ட் பெர் மைல் சொல்லுவாங்க. மைல்னா 1000 குறிக்கும். அதாவது ஒரு 1000 வியூஸ்‌க்கு எவ்வளோ ரெவென்யூ கிடைக்குன்ட்டு சிபிஎம் மூலமா மெஷர் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க டெக்னாலஜி, கேட்ஜெட் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறீங்கன்னா, 1000 வியூவுக்கு குளோபல் லெவல்ல $4 இருந்து $8 வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். இதுவே இந்தியாவுடைய சிபிஎம்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 120 இருந்து ரூ. 300 வரைக்கும் தான் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது நீங்க போடுற வீடியோவ குளோபல் லெவல்ல பார்க்குறாங்க, வெளிநாடுகள்லாம் பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொரு 1000 வியூவுக்கும் $4 $8 வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். இல்ல இந்தியாவுல இருக்கவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க. 1000 வியூஸ் பார்த்தீங்கன்னா, 120 ₹300 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறீங்கன்னா, குளோபல் லெவல்ல $8 $20 வரைக்கும் கிடைக்கும். இந்தியாவுல சிபிஎம் பார்த்தீங்கன்னா, ரூ. 300 இருந்து ரூ. 600 கிடைக்கும். எஜுகேஷன், ஆன்லைன் லேர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டீங்கன்னா, குளோபல் லெவல்ல $3 இருந்து $8 வரைக்கும் கிடைக்கும். நம்ம இந்தியாவுல 150 இருந்து ₹400 கிடைக்கும். இது எல்லாமே 1000 வியூ பேஸ் பண்ணி சொல்றேன். 1000 வியூஸ் கிராஸ் ஆச்சுன்னா, இந்த எர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மாரி ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கும் இந்த எர்னிங்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், ஃபேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, $2 இருந்து $5 கிடைக்கும். இது குளோபல் லெவல்ல. இந்தியாவுடைய சிபிஎம் பார்த்தீங்கன்னா, ₹100 இருந்து ₹250 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 வியூஸ்‌க்கு $3 இருந்து $7 கிடைக்கும். இதுவே இந்தியாவுல சிபிஎம் பார்த்தீங்கன்னா, ₹120 இருந்து ₹300 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் குக்கிங் மீன்ஸ் ரெசிபி, குக்கிங் டிப்ஸ், ஃபுட் டூர்ஸ் இதெல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா? அதாவது ஃபுட் ரிவ்யூ பண்றீங்க, ஃபுட் வ்ளாக் பண்றீங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோபல் லெவல்ல சிபிஎம் 1.5 இருந்து $4 கிடைக்கும். இந்தியா சிபிஎம் பார்த்தீங்கன்னா, ₹100 இருந்து ₹200 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மென்ட், காமெடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறீங்க. அதாவது ஸ்கிட்ஸ், ரியாக்ஷன் வீடியோ, மெம்ஸ் இதெல்லாம் போடுறீங்கன்னா, உங்களுக்கு குளோபல் லெவல்ல $1 இருந்து $3 கிடைக்கும் 1000 வியூஸ்‌க்கு. இந்தியா சிபிஎம் ₹80 இருந்து ₹180 கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல $2 இருந்து $6. இந்தியா சிபிஎம் ₹100 இருந்து ₹250. டிராவல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல சிபிஎம் பார்த்தீங்கன்னா, $3 இருந்து $8. இந்திய சிபிஎம் ₹120 இருந்து $300. அப்புறம் மியூசிக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல சிபிஎம் $0.5 இருந்து $2. இந்திய சிபிஎம் ₹50 இருந்து ₹120. அதுக்கப்புறம் சில்ட்ரன், கிட்ஸ் கன்டென்ட் எதனா போடுறீங்கன்னா, அதாவது கார்ட்டூன்ஸ், டாய் ரிவ்யூஸ், எஜுகேஷனல் வீடியோ ஃபார் சில்ட்ரன் இது சம்மந்தப்பட்ட கன்டென்ட்டா இருந்தா, குளோபல் லெவல்ல சிபிஎம் $3 டூ $7. இந்திய சிபிஎம் பார்த்தீங்கன்னா, ₹200 இருந்து ₹400. அதுக்கப்புறம் நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது பிரேக்கிங் நியூஸு, அனலைஸ், ஒப்பினியன்ஸ் இது போன்ற விஷயம்லாம் நீங்க போடுறீங்கன்னா, குளோபல் லெவல் சிபிஎம் $0.8 டூ $3 தான். இந்திய சிபிஎம் ₹80 டூ ₹150. அதுக்கப்புறம் கிராஃப்ட், கிரியேட்டிவ் ஹேக்ஸ், ஹோம் ப்ராஜெக்ட்ஸ், மேஜிக் இது போன்ற விஷயம்லாம் கன்டென்ட்டா போடுறீங்கன்னா, குளோபல் லெவல் சிபிஎம் $2 டூ $6. இந்திய சிபிஎம் ₹100 டூ $200. முக்கியமா இது மாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஒவ்வொரு கன்டென்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் சம்மந்தப்பட்ட நீங்க வீடியோஸ் போடுறீங்கன்னா, நல்ல ஒரு ரெவென்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மென்ட், எஜுகேஷன், லைஃப் ஸ்டைலு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெவென்யூ குடுக்குறாங்க. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்
ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்ஸ் வரும். ஸோ அதனால நெறைய ரெவென்யூ வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோ லென்த் பேஸ் பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது லாங்கர் வீடியோஸ் அதாவது 8 நிமிஷத்துக்கு மேல நீங்க வந்து வீடியோ போடுறப்போ, நெறைய ஆட்ஸ் வந்து அதில பப்ளிஷ் ஆகும். ஸோ இதனால வந்து உங்க ரெவென்யூவும் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்க வீடியோக்கு வரக்கூடிய என்கேஜ்மென்ட் அதாவது எத்தனை பேர் வந்து வாட்ச் பண்றாங்க, எவ்வளோ பேர் வாட்ச் பண்றாங்க, எவ்வளோ நிமிஷம் பார்க்குறாங்க, எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் அதிகமாகுறப்போ, ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமா வரும். ஆட் கம்பெனியும் வந்து அதிகமா அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதனால ரெவென்யூ வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கன்டென்ட்க்கு கண்டிப்பா ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கம்பேர் டூ ரீஜனல் லாங்குவேஜ். ரீஜனல் லாங்குவேஜ விட இங்கிலீஷ்ல நீங்க ஒரு கன்டென்ட் பப்ளிஷ் பண்ணி போடுறீங்கன்னா, வேர்ல்டு வைட் வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. வேர்ல்டு வைட் வந்து பார்க்குறப்போ, கண்டிப்பா வந்து ரெவென்யூ அதிகமா ஜெனரேட் ஆகும். ஏன்னா, நீங்க இந்தியாவுல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றீங்க. யுஎஸ்ல இருக்கவங்க நெறைய பேர் பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு ரெவென்யூ வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். ஸோ முக்கியமா உங்க வீடியோ வந்து அதர் கண்ட்ரீஸ்லருந்து பார்க்குறப்போ, அந்த சிபிஎம் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். ஏன்னா, கம்பேர் டூ இந்தியா, அதர் கண்ட்ரீஸ் உடைய சிபிஎம் ஓட ரேட்டே அதிகம். ஸோ அதனால ரெவென்யூ அதிகமா வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு டெக் சேனல் வச்சிருக்கீங்க இந்தியாவுல. அது சிபிஎம் வந்து ₹200 வச்சுக்கோங்க. அதாவது 1000 வியூஸ்க்கு ₹200 குடுக்குதுன்னா, உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு 5,00,000 வியூஸ் போயிருக்குன்னா, அத வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, 5,00,000 டிவைடட் பை சிபிஎம். சிபிஎம் தான் 1000 இன்டூ 200. 200ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிபிஎம் ஓட ரேட் 1000 வியூஸுக்கான ரேட் அது. ஸோ இது கால்குலேட் பண்ணி பார்த்தா 1,00,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கும். அதாவது டெக் சேனலுக்கு ஒரு 5,00,000 வியூஸ் வந்து ஒரு வீடியோக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹1,00,000 வந்து அந்த வீடியோக்கு வந்து ரெவென்யூவா ஜெனரேட் ஆகும். ஸோ இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட் ரேஷியோ தான். ஸோ முக்கியமா இது யூடியூப் அல்காரிதம், அப்புறம் அட்வர்டைசருடைய பட்ஜெட் என்ன? ஸோ இது மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஒரு சிலருக்குலாம் வந்து கம்மியா ரெவென்யூ ஜெனரேட் ஆகலாம். ஸோ ஒரு சிலருக்குலாம் வந்து அதிகமா ரெவென்யூ ஜெனரேட் ஆகலாம். ஸோ இதுக்கான காரணம் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற கன்டென்ட் லாங்குவேஜ், நீங்க போடுற கன்டென்ட்டோடைய கேட்டகரி, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, உங்க வீடியோ வந்து எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு, கன்டென்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. ஸோ இது மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் போதாது. இத சஸ்டெயின் பண்ணி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சுக்கு வரணும்னா, நீங்க இத எல்லாமே ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க கன்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, பப்ளிஷ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா யூடியூப் வியூஸ் வந்து அதிகமா வரும். ரெவென்யூ வந்து நல்லா ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.